எல்லா ஃப்ராகுமே ஆஹா ஓஹோ ரிசல்ட் அப்படி இப்படின்னா எந்த ஃப்ராக் தான் ரிசல்ட் ஆகலை. எதுக்கு தான் நீங்கள் ஜெனியூனாக ரிவ்யூ பண்ணுறீங்க எனக்கு தெரியல எனக்கு. ஸோ மக்களே, உங்களுக்கு என்னோடய பர்சனல் சஜஷனு, ஒரு ஃப்ராகோட ஒன்று எடுத்தால் ஒன்று பெஸ்ட்டாக இருக்குன்ற மாதிரி தான். ஃப்ராக் டிசைன் வந்துகிட்டே தான் இருக்கும். அதுக்குன்ட்டு இந்த ஃப்ராக் எடுத்தால் தான் சொன்னால ஒரு தற்கொலை எந்த கலர் போட்டாலும் மீன் அடிக்கணும். அந்த தற்கொலைக்காகவே நான் ஒரு நோட் எடுத்துகிட்டு வரேன். அதாவது இப்படி வாங்க, தெரில இப்படி வாங்க, இப்படி வந்து சொல்லுங்கள். கூகுளில் வந்து மீனுக்கு வந்து எல்லா கலரும் தெரியாது சர்ச் பண்ணால். இல்லை தெரியும். அதாவது இந்த சதுரங்க வேட்டையில் சொல்கிற மாதிரி மீனுக்கு 200 மொழி தெரியும். அதனால் இந்த மீனுக்கு வந்து ஒரு 4-5 கலர் தான் தெரியும். அதில் வந்து மோஸ்ட் விசிபிள் கலர் வந்து பிளாக் தான். நான் போய் சொல்லுமா, நான் போய் காட்டுங்க ப்ரோ. அதுக்கப்புறம் நான் வந்து போய் சொல்லாது, தெரியுதா? இருங்க வரேன். காட்டுங்க நல்லா காட்டுங்க. இருங்க வரேன். தெரியும் ஓகே சரிதா? அதனால தான் வந்து பிளாக் கலர் போடுறாங்க. என்னன்னா பிளாக் வந்து டிரான்ஸ்பரண்டாக இருக்கும். மீனோட கண்ணு வந்து யூவி ரேடியேஷன் அப்சர்வ் பண்ணும். பிளாக் கலர் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக ஹீட்டை வந்து அப்சர்வ் பண்ணும். நேச்சுரலாகவே வந்து பிளாக் போட்டாலே ஹீட்டாக இருக்குன்னு சொல்லுவாங்கள்ல. அதனால் வந்து நீங்கள் பிளாக் கலர் போட்டிங்கன்னா இது வந்து தண்ணியில் வந்து அதுக்கு வந்து பிளாக் கலராக தெரியாது. இது வந்து ஒரு ரெட்டிஷ் கலர் மாதிரி அதுக்கு தெரியும். ஏன்னா வந்து இது ஹீட் இருக்கிறதுனால மீனோட கண்ணுக்கு ஹீட் நல்லா தெரியவே தெரியும். அதனால தான் பிளாக் கலர் போட்டால் அதுக்கு வந்து ரெட்டிஷ் பிளாக் மாதிரி தெரியும். அதனால் வந்து மீன் அட்ராக்ட் ஆகும். அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா பிளாக் மோஸ்ட்லியாக சூஸ் பண்ணுறது சீக்கிரம் ரிசல்ட் ஆகும். ஆனால் வந்து சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, வலைப்பேரியில் இந்த வியட்நாம் இறால், மயில் இறால்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் வந்து எப்படின்னா தண்ணியில் சும்மா ஏதாவது ஒன்று வீழ்ந்தாலே வந்து அடிக்கும். அதெல்லாம் வந்து ரொம்ப அக்ரெஷனாக இருக்கும். எதை போட்டாலுமே அடிச்சிடும். நாட்டு இறால்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப நாளாக டவுட், எனக்கு எந்த ஃப்ராக் போட்டாலும் ரிசல்ட் ஆகுதுன்னா அப்போ கரும்பு எந்த ஃப்ராக் தான் ரிசல்ட் ஆகலை? நான் அதான் கேட்குறேன், எந்த ஃப்ராக் தான் ரிசல்ட் ஆகலை? அதாவது வந்து ஒரு இடத்துல வந்து நீங்கள் ஃப்ராகே போடலன்னா நீங்கள் எந்த ஃப்ராக் போட்டாலும் ரிசல்ட் ஆகும். என்னன்னா அதுக்கு வந்து மீனுக்கு வந்து ஓடுற இறையை பிடிக்கணும், அதுதான் மெயின். ஸோ நீங்கள் ஃப்ராக் ஒரு கலரே போட்டு பழகிட்டிங்கன்னா வேறு கலர் போட்டால் எடுக்கும். ஸோ எல்லா கலரும் வந்து எல்லா இடத்துலையும் ரிசல்ட் ஆகாது, ஒரு சில இடத்துல ரிசல்ட் ஆகலாம். இது யாருமே அங்கே மீனே பிடிக்கல, நீங்கள் தான் பிடிக்கிறீங்கன்னா நீங்கள் எந்த கலர் போட்டாலும் அடிச்சிடும். ஆனால் நிறைய பேர் மீன் பிடிக்கிற இடத்துல நீங்கள் பிளாக் போட்டிங்கன்னா பிளாக் தான் வந்து மீன் அட்ராக்ட் ஆகும் சீக்கிரமாக. உங்களுக்கு தெரிஞ்சு காமனான கலர்னா என்ன கலர்? காமன்னா அதான் பிளாக்கு, க்ரீனு, எல்லோ, ரெட்டு, இந்த 4 கலர் தான் மீனுக்கே தெரியுமா. மற்ற கலர்லாம் வந்து எனக்கு நாங்கள் பஞ்சு மிட்டாய் கலர்லாம் அடிக்கிறானுங்க பாரு. அதான் பஞ்சு மிட்டாய் கலரு. அவங்க நோட் பண்ணிங்கடா, இதெல்லாம் காசு கொடுத்து வீணாக்காதீங்க. தயவு செஞ்சு சொல்கிறேன், ஃபேக் ரிவ்யூ பண்ணுறாதீங்க. நீங்கள் வந்து மீன் இருக்கிற இடத்துல என்ன கலர் போட்டாலும் அடிச்சிடும். சரி, நாங்கள் போய் சொல்கிறேன்னே வச்சுங்க. நீங்கள் வேணால் கூகுளில் போய் நான் காமிச்ச வெப்சைட் நீங்கள் போய் போட்டு பாருங்கள். நாங்கள் சொல்கிறது தப்பாக இருந்தால் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்டே பண்ணுங்கள். நானும் இது ரொம்ப நாளாக சரி நம்ம வெளிப்படையாக பேசினோம். அவன் வந்து 500 1000 வந்து காசு இருக்குது போட்டு ஃப்ராக் வாங்கி ரிவ்யூ பண்ணிடுறான். இவங்க அந்த கலர் போட்டால் தான் அடிக்கும், பஞ்சு மிட்டாய் கலர் தான் வேணும்னு வந்து வாங்குவோம். ஒன்றும் இல்லை, நான் மீனுக்கு வந்து கலர் மேட்ரு கிடையாது. பிளாக் அதுக்கு விசிபிளாக இருக்கும். அதை விட பின்னாடி அந்த ஸ்பின்னர் வருது இப்போ, அது வந்து தண்ணியில் டப்பு டப்பு டப்புன்னு சவுண்டு வரும், அதில் தான் அட்ராக்ட் ஆகும். கலருக்கெலாம் மேட்ரு கிடையாது. பிளாக் தான் மீனுக்கு விசிபிளாக தெரியும். பிளாக்கை விட அந்த பின்னாடி ஸ்பூன் இருக்குது பாரு, அது ஒரு பாதி வந்து ஒரு 50-50 ரெண்டுமே. இது கொஞ்சம் நல்லா சவுண்டு சர்ன்னு வந்தால் தான் மீன் வந்து கொஞ்சம் அக்ரெசிவாக வந்து அடிக்கும், இல்லைனா அப்படியே மீன் போயிடும். அதுலேயும் நாட்டு விரால் மீனுமே எல்லா இடத்துலையும் எல்லா கலரும் எடுத்துறாது. இந்த வளப்பு விரால், வேட்டான் விரால், அது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அக்ரெஷனாக இருக்கும். மயில் அவுரி விரால் மீன் சொல்லுவாங்க, அந்த விரால் கூட செம்ம அக்ரெஷனாக அடிக்கும். தண்ணி போட்டோன்னா எது போட்டாலுமே அடிச்சிடும். நீங்கள் ஒரு உட்டன் ஃப்ராகில் கலர், ஒரு உட்டன் ஃப்ராகில் ஜிகினா கலர் கூட போட்டு நீங்கள் அடிச்சு பாருங்கள், முள்ளு மாட்டி கண்டிப்பாக அடிக்கும். அதெல்லாம் நாட்டு விரால் அப்படி இல்லை. நாட்டு விரால் அப்படிலாம் கிடையாது. நாட்டு விரால் மீன் இருக்கிறதுலேயே கொஞ்சம் புத்திசாலித்தனமான மீன். நாட்டு விரால் கொஞ்சம் தெளிவான மீன், எல்லா மீனை விட அவ்வளோ சீக்கிரம் ஏமாறாது. அதை ஏமாத்துறது ரொம்ப கஷ்டம். ஸோ அதனால் தயவு செஞ்சு சொல்கிறேன், இது என்னோடய பர்சனல் ஒப்பீனியன். நீங்கள் கேட்காத உங்கள் இஷ்டம். ஸோ காசு வேஸ்ட்டு பண்ணாதீங்க. அடிக்கங்க, காசு இருந்தால் எல்லா கலரும் வாங்கி வச்சுக்கோங்க. ஆனால் பிளாக் தான் நான் அடிப்பேன், என் வீடியோவில் எல்லாம் பிளாக் தான் இருக்கும். உங்ககிட்ட காசு அதிகமாக இருக்குன்னா அதுக்கு இல்லை,
ஒரே ஒரு ஃபேக் ரிவ்யூ வீடியோ 10 பேருக்கு 500 லாஸ். கண்டிப்பா இல்ல நம்ம இதுக்கு முன்னாடி ரியாலிட்டி ஆஃப் ஸ்னேக் ஃபிஷிங் வீடியோ போட்டிருக்கோம். அந்த பணத்தை வச்சுக்கிட்டு நான் செலவு பண்ண தெரியாமலாம் கிடையாது, சேர்த்து வச்சு காசு பொருள் நீங்க வேணா பாருங்க. இப்போ கூட ஒரு 10 மீன் அடிச்சேன், இதை தான் போட்டு வச்சேன், பிளாக் கலர் தான், வேற எந்த கலரும் போடல. நான் இதே பிளாக் தான் போட்டு நானும் இந்த கலர் தான் போட்டேன். காலிலேருந்து ஓப்பனாக சொல்கிறேன், இந்த கலரை வந்து பார்த்தீங்கன்னா மீன் அடிக்கலை. நான் ஓப்பனாகவே சொல்கிறேன். நான் இதே டெண்டர் லேக்கில் போட்டால் கண்டிப்பாக மீன் அடிக்கும். ஏன்னா அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஃப்ராக் போட்டாலும் அடிக்கும் கண்டிப்பாக. அதாவது மீன் ஒரு எப்படி சொல்கிறது, 1000 மீன் இருக்கிற இடத்துல நீ எது போட்டாலுமே அடிச்சிடும். ஒரு சீல இருக்கும், ஏதாவது ஒரு இறை கிடைச்சா போதுன்னு இருக்கும். அதே மாதிரி ரிவ்யூ போடுறவனுங்க வேறு பிளேஸில் புது எக்ஸ்பீரியன்ஸ் காட்டுங்க. வீடியோ பார்க்குறவங்களுக்கு ஒரே இடத்துல நீங்கள் ஒரே இடத்துல ஃப்ரேம் வச்சு பண்ணுறது எல்லாருக்குமே தெரியும். அதான் தெரிஞ்சுங்க ப்ரோ. இதில் குறிப்பிட்டு பர்டிகுலராக இந்த ஒரு சில ஃப்ராக் மட்டும் ஹைப் பண்ணுறது தயவு செஞ்சு அந்த மாதிரிலாம் யாரும் வச்சுக்காதீங்க. நான் ஓப்பனாக சொல்லிட்டேன். தான் காலிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 70-80 கிலோமீட்டர் சுற்றிருக்க மாட்டான். 1 லிட்டர் பெட்ரோலுக்கு 40 கிலோமீட்டர் தான். ஒரு 2 லிட்டர் பெட்ரோல் போடுறது, திருப்பி நான் 2 லிட்டர் பெட்ரோல் போட்டால் தான் வீட்டுக்கு போக முடியும். ஆனால் ஓப்பனாக சொல்கிறேன், நான் ஃபுல் வீடியோ அப்லோட் பண்ணுறேன், நீங்கள் பாருங்கள். ஒரு மீன் கூட அடிக்கல. இதான் ரியாலிட்டி ஆஃப் ஸ்னேக் ஃபிஷிங்கு. மீன் இருக்கிற இடத்துல நீங்கள் எப்படி வேணாலுமே அடிச்சிடலாம். சரி, நிறைய பேர் கேட்கலாம், ப்ரோ மீன் இருக்கிற இடத்துல அடிச்சு தானே ப்ரோ ஆகணும்னா, நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான். ஏரியாவில் மீன் இருக்குதா, நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க, வாங்கி அடிச்சிங்க, என்ன கலர் வேணாலும் போட்டு அடிங்க. ஆனால் தயவு செஞ்சு அதுக்காக வந்து சும்மா எல்லா கலரையும் போட்டு எல்லோ கலர் போட்டால் அடிக்குது, பால் பச்சை கலர் போட்டால் அடிக்குது. நிப்பான் பெயிண்ட் வாங்கி நீங்களே கலர் அடிச்சு அடிங்களா ஃப்ராகில்? நிப்பான் பெயிண்ட் வாங்கி நீங்களே அடிச்சு அடிங்க, நீங்களே செய்யுங்க. இல்லை இன்னைக்கு மண்டே கருப்பு கலர் பச்சை கலர் ப்ரோ. அது கூட இல்லை ப்ரோ, ஒரு சில தற்கொலைங்களாம் ஒரே கலரே பர்டிகுலராக அதுவுமே ஒரே பிராண்டாக ஓவராக ஹைப் பண்ணுறானுங்க. ஒரே பிராண்டை ஹைப் பண்ணி கேட்டர்பில்லர்ன்றானுங்க, ஐனா ஃப்ராக்ன்றானுங்க, ஃபெக்ஸோன்றானுங்க. எதுக்கு ஹைப் பண்ணுறீங்க? ஏன் அதே 180 ரூபா ஃப்ராகில் போட்டால் மீன் அடிக்காதா? அதான் இல்ல அதுலயே மோஸ்ட் ஆஃப் கலர் என்ன கலர் இருக்குதுன்னா நான் காட்டிடுறேன். அதிகபட்சமா என்கிட்ட பிளாக் கலர் தான் இருக்கு. நான் ஓப்பனா நான் காட்டுறேன். நான் சும்மா வந்து எனக்கு ஃப்ராக் வருதுன்றதுக்காண்டி நான் எல்லாத்திலும் நான் ரிவ்யூ போட்டுற மாட்டேன். எனக்கு பிடிச்ச கலர் மட்டும் தான், அதுவும் பிளாக்கு க்ரீன் மட்டும் தான் காமனாக நாங்கள் போடுவோம். ஏன்னா நம்ம கண்டிஷனுக்கு ஏற்ற கலரு பிளாக்கு க்ரீன் தான். அதுனா ஏழை ஏரியில் போயிட்டு ஜாலியாக ஒரு 10-20 மீன் அடிச்சிடுறானுங்க. ஊர் நாட்டில் ஏழை எடுத்து வச்சுக்கிறது யாருக்கும் தெரியாது. சிட்டியில் வந்து நாக்கு தள்ள அடிச்சா தான் தெரியும், செத்து போயிடுவாங்க. இந்த காலையிலேருந்து 80 கிலோமீட்டர் சுற்றி இருக்கேன், ஒரு 5-6 மணி நேரம் ஆயிடுச்சு 10 மீன் பிடிக்க. அவன் அசால்ட்டாக போகிறான், 10 நிமிஷத்தில் இப்படி போடுறான் ப்ரோ. அதுவும் 10 மீன் எவ்வளோ கஷ்டப்பட்டு பிடிச்சோம். அந்த இடத்துல வலையும் விட்றாங்க, இந்த சின்ன மீன் போட்டு தூண்டில் போடுறாங்க. அதையும் தாண்டி வந்து அந்த மீன் ஃப்ராகை பிடிக்குது பார்த்தீங்களா, அதுதான் உண்மையான ரிசல்ட்டு என்னை கேட்டால். நான் என்ன சொல்கிறேன், நான் லொக்கேஷனே சொல்கிறேன், வாங்க வந்து எல்லோரும் அடிங்க. நீங்கள் சொல்கிறீங்களே பெஸ்ட்டு ரிசல்ட் ஃப்ராக், எல்லா ஃப்ராகும் ரிசல்ட் ஆகுதுன்றீங்களா? நான் காட்டுற இடத்துல வந்து அடிச்சு ஒரு மீன் ஏற்றுங்க, நான் ஒத்துக்கிறேன் ரிசல்ட்டுன்ட்டு. நாக்கு தள்ளிடும். இவ்வளோ நேரம் மாங்கு அடிச்சுக்கிறேன், அங்கே வந்து வச்சுட்டு போகுது. நான் நாக்கு தள்ளிடும். ஒரு மீன் அடிக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆச்சு தெரியுமா? கிட்டத்தட்ட 1/2 hour ஆக போகுது. அதுலேயும் இந்த தண்ணியை பாரு எப்படி அலம்புது பாரு. இந்த அலம்புறதுல ஃப்ராக் வர்றதே தெரியல ப்ரோ. அதையும் நான் கேட்கலான்னு நினச்சேன். நான் ஒருத்தர் வீடியோவில் நான் பார்த்தேன். நான் தண்ணி இதோட மோசமாக அலம்புது. அந்த இடத்துல போடுறாரு, போட்டவனே எடுக்கிறாரு. கேட்டால் ஃப்ராக் நேச்சுரல் ஃப்ராக் போடுறாரு, செம்ம ரிசல்ட்டான். யார் அது எனக்கு தெரியல. புதிதாக ஒரு தற்கூரி ஒன்று உருவாயிருக்கு ப்ரோ. ஆல்ரெடி அது பழசு தான். அதுனா நான் வளர்ப்பு ஏரி. அதே தான் வளர்ப்பு ஏரி இருக்கும். மீன் வந்து 2 இருக்கு, நாட்டு வரால் இருக்கு ப்ரோ. நான் சொல்கிறேன் ப்ரோ, ஜென்யூனாக சொல்கிறேன். நான் உங்களே சேர்த்துமே சொல்கிறேன், தயவுசெய்து சொல்கிறேன், எல்லாருமே லோ ப்ரைஸ் ஃப்ராகே போடுங்க. ஏன்னா ஒருத்தர்கிட்ட பைசா இருக்கும், இல்லாமல் இருக்கும். அவர் உங்களை பார்த்துட்டு அந்த ஃப்ராகை வாங்கிட்டு நம்மக்கிட்ட அந்த வீடியோ இருக்குது. நான் அந்த வீடியோவில் இல்லை கமெண்ட் எல்லாமே நான் உங்களுக்கு வீடியோ எண்டில் அட்டாச் பண்ணுறேன், மறக்காமல் பாருங்களேன். ஒரு சிலர்லாம் வந்து பர்சனலாக என்கிட்ட சொல்லுவாங்க, ப்ரோ நான் 5000 ரூபாய் ஏமாந்துட்டேன், 2000 ரூபாய் ஏமாந்துட்டேன், ரிவ்யூ பார்த்துட்டு இந்த ஃப்ராக் நல்லாயிருக்கும், அந்த ஃப்ராக் நல்லாயிருக்கும் சொல்லிட்டு ஆசையில் வாங்கிட்டேன், ஏமாந்துட்டேன். நிறைய கமெண்ட் வந்திருக்கு. நம்ம ரியாலிட்டி ஆஃப் வீடியோ போட்டிருந்தோம், அதுக்கு அவ்வளோ பாசிட்டிவ் கமெண்ட்டு. அவனை சாவடிங்க, அவன் வந்துக்கினே இருக்கான்டா, அவனை நிறுத்து. காலையிலேருந்து அடிக்கிற தவளை தான் மாட்டுது மாங்குன்ட்டு இப்படி போட்டவனே மீன் எடுத்து கைஸ் சரியான சைஸ் கைஸ், செம்ம ரிசல்ட். ஐனா ஃப்ராக் அவனை தான் நானும் தேடிட்டு இருக்கேன். வலுப்பு வேற ஆளை வச்சு தயவுசெய்து சொல்கிறேன், நீ உனக்கு வேணுன்னா நாட்டு வேற ஆளை பிடிச்சி நீ ரிவ்யூ போடு, நான் ஒத்துக்கிறேன். வலுப்பு வேற ஆள் வந்து எங்கே பார்த்தாலும் எப்படி வந்தாலும் அடிச்சிடும் கைஸ். போட்டவனே மீன் அடிக்குது, அடிச்சவனுக்கு கைஸ் ஃப்ராக் செம்ம ரிசல்ட் கைஸ். அதாவது யூடியூப்பில் வீடியோ பார்த்து ராட்ரிகள் வாங்கினதுல நானும் ஒருத்தன் தான். வாங்கினவனே மீன் பிடிச்சலான்னு போய் போடுறேன். 6 மாதம் ஆச்சு. 6 மாதம் முதல் மீன் பிடிக்கிறதுக்கு. அதாவது உனக்கு வந்து ஸ்பாட்டிங்க போடு அடிக்குன்னு சொல்றதுக்கு ஆள் இருக்கு. நீங்க உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்து கூட்டி போய் அடிக்க வச்சிட்டீங்க. தவளை அவன் தவளை பாருங்க.
சுற்றி சுற்றி எங்களுக்கு இதான் மிச்சம். தவளை தான். காட்டு எவ்வளோ தண்ணி எப்படி அலம்புது காட்டு. தனியாக மீன் பிடிக்க போகாதீங்க, அவ்வளோதான். இது எவனும் சொல்லிக் கொடுக்க மாட்டானுங்க. நானே இது பேர் 3 அடி 2 அடி தண்ணியில் நீங்கள் நின்றுட்டுருக்கா. இது பேர்லாம் போகாதீங்க. யாரும் தனியாக போயிடாது மீன் பிடிக்கலாம். அப்புறம் மறுகையாதான் மாமா. தயவு செஞ்சு இது எங்களோட பர்சனல் சஜஷன். அதேமாதிரி தண்ணியில் இறங்கி மீன் பிடிக்காதீங்க தனியாக போனால். ஏன்னா ஒரு இடத்த பற்றி தெரியாமல் என்ன ப்ரோ ஸ்ட்ரைக்கா? ஆமாண்டா அது பாட்டுன்னு வருது போகுதுடா. கரெக்டாக ஒரு 1/2 hour ஆகிடுச்சு. இப்போ தான் ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைக்கே கொடுக்குது. ஒரு புது பிளேஸ் ட்ரை பண்ண வந்தோம். எங்கே மேடுன்னு தெரியும், இறங்குறோம். அது கூட எனக்கு பிரச்சனை, ரிஸ்க்கு தான். அது கூட பிரச்சனை இல்லை ப்ரோ. காய்ஸ் சரியான ஸ்ட்ரைக் காய்ஸ். ஃப்ராக் தரமான ரிசல்ட்டு, தாறுமாற ரிசல்ட்டு. பேசுறத வச்சா ஏமாத்துறாங்க. அதான் நமக்கு பேச தெரில. நீ பேசு, நீ தான் தைரியம். மக்களே இப்போ பார்த்தீங்கன்னா நான் இந்த ஃப்ராகை போட போகிறேன். போட்டவனே எப்படி மீன் அடிக்குது மட்டும் பாருங்கள். ஏன்னா அந்த இடத்துல அவ்வளோ மீன் இருக்குது, எதை போட்டாலும் அடிச்சிடும். அதாவது அந்த இடத்துல 4 மீன் நிற்கும். அதான் ஒரு ஸ்ட்ரைக் அங்கே விட்டோன்னே 2வது மீன் இங்கே வந்து அடிச்சுது. அந்தமாரி இடத்துல வந்து போட்டு ஃப்ராக் ரிவ்யூ போட்டு. அதே மாதிரி கேரளா சைட்லாம் பார்த்தீங்கன்னா அதிகமாக அவுரியும் வியட்நாம் எல்லாம் நிறைய நிற்குவாங்க. அதனால எந்த கலர் என்ன கலரு ப்ரோ? ஒருத்தர் எப்படி சொல்கிறது, பாம்பு ஃப்ராக் போடுறாரு, அடிக்குது. அஷ்டவனி கோய்ஸ் செம்ம ரிசல்ட் காய்ஸ். ஆக்ஷன் நல்லா வள்ளியாக உண்டு. போடாமல் வள்ளியில் தீய வைக்க தயவு செய்து சொல்கிறேன். மீன் எல்லா இடத்துலையும் அடிக்குதுன்றதுக்காக எல்லா ஃப்ராகுமே மார்க்கெட்டில் புதுசாக விட்டுனே இருப்போம். எல்லா ஃப்ராகுமே ரிசல்ட் ஆகுதுன்னா இப்போ 10 ஃப்ராக் லான்ச் ஆகுதுடா. 10 ஃப்ராகா ப்ரோ? அதுக்கு மேலே லான்ச் ஆகுது. எல்லா ஃப்ராகுமே ரிசல்ட் ஆகுதுன்னா அப்போ எந்த ஃப்ராக் ரிசல்ட் ஆகலை? ஏன் 500 ரூபா ஃப்ராக் போட்டால் தான் மீன் வந்து நான் அடிப்பேன்டா? எமோஷனல் ஆகாதீங்க. எமோஷனல் இல்லை ப்ரோ, இது வந்து மக்களுக்கு தெரிய மாட்டுது. என்ன பண்ணுற, அவ்வளோ காசு போட்டு ராட் அண்ட் ரீல் வாங்கிடுறாங்க. ஒன்றும் இல்லை, அந்த கமெண்ட் நீங்கள் எடுத்து பாருங்களேன். அதை வீடியோ ரெண்டில் நான் அட்டாச் பண்ணுறேன். ஒருத்தர் 5000 ரூபாய் ஏமாந்துருக்காரு, ஒருத்தர் 2000 ரூபாய் ஏமாந்துருக்காரு. இந்த மாதிரி பார்த்துட்டு ஒருத்தர் சொல்கிறாரு, ப்ரோ நான் மனசில் நினச்சி நீங்கள் ஓப்பனாக சொல்லிட்டீங்க ப்ரோ அப்படின்றாரு. அப்போ வாரம் கூட நம்ம விழுப்புரத்துலேருந்து ஒருத்தர் ஃபோன் பண்ணார். கமெண்ட்டை பார்த்துட்டு எனக்கு பர்சனலாக ஃபோன் பண்ணார். நான் இந்த மாதிரி ஒரு குரூப்பில் ஒருத்தர் போட்ட வீடியோவை பார்த்து நான் 2000 ரூபாய்க்கு ஃப்ராக் வாங்கினேன் ப்ரோ. 2000 ஃப்ராக் வேஸ்ட்டு. நான் 150 ரூபாய்க்கு ஒரு ஃப்ராக் வாங்கினேன். அதில் தான் நான் 20 மீன் மேலே பிடிச்சிருந்தேன். இந்த 2000 ஃப்ராகில் மாட்டே மாட்டேன். நான் என்ன பண்ணுறதுன்னு கேட்டார். கொல்லி போடுங்கன்ட்டு நான். அவ்வளோதான், வேறு என்ன பண்ணுறது? ஏதோ புதுசாக ஒரு பிராண்ட் ஹைப் பண்ணி விட்டுருக்காங்க அந்த குரூப்பில். அவர் வாங்கி பார்த்துட்டு 4-5 கலர் வாங்கிட்டு இருப்பார் போல. ப்ரோ வாங்கிட்டாரு. நிறைய ஃப்ராகில் நிறைய மிஸ்டேக் இருக்குது ப்ரோ. ஃப்ராக் வந்து ஜிக் பண்ண முடியாது, தண்ணிக்குள்ளே போயிடும். சரிங்களா? அந்த மாதிரிலாம் நிறைய மிஸ்டேக் இருக்குது. அதான் தண்ணிக்குள்ளே போயிடுது. ஃப்ராக் எங்கே இருக்குன்னு தெரியும். இப்போ வர ஹேண்ட்மேட் ஃப்ராக்லாம் தண்ணிக்குள்ளே முழுகி தான் வருது. எல்லா ஃப்ராகுமே ரிசல்ட் ஆகிருது கிடையாது. முழுங்கிடுது. அதுனா நான் ஃப்ராக் கரெக்டாக வெயிட் சூஸ் பண்ணி எடுக்கணும். ஒரு 9 to 10 கிராம் ஹேண்ட்மேட் ஃப்ராக்னா அது கம்மியாக தான் முழுகிறோம். 9 to 10 கிராம் எடுத்தால் ஜிக் பண்ணலாம், நிறுத்தி அடிக்கலாம். நான் காலிலேருந்து இது வரைக்கும் நான் ஃப்ராக் யூஸ் பண்ணதே இல்லை. பிராவோ கிராஸு இன்றைக்கி தான் போட்டேன். ஒரு 7 கிராம் வெயிட் இருக்கும். நல்லா தான் இருந்தது, முழுகலை. ஸோ நான் இது வரைக்கும் ஆம்ஸ்டர் நைட் அடித்தேன். இதில் வந்து லுக்கான ஆர்கஸ் அடிச்சிருந்தேன். ஸோ இன்றைக்கி புதுசாக ட்ரை பண்ணலாமே அடித்தேன். நல்லா தான் இருக்குது. எப்போயுமே வந்து ஒரே பிராண்டே ஹைப் பண்ணக்கூடாதுல்ல, புதுசாக ட்ரை பண்ணலாம். ஆனால் மோஸ்ட்லி பிளாக் நல்லாயிருக்கும். என்னோட சஜஷன் அதான். புதுசாக ட்ரை பண்ணலாம் ப்ரோ. அதுக்குன்னு ஒரு கலர் சூஸ் பண்ணி ட்ரை பண்ணோம். எல்லா கலருமே போட்டால் போடுற எல்லா இடத்துலையும் மீன் அடிக்குதுன்றதுக்காண்டி நீ எல்லாமே இஷ்டத்துலாம் சொல்லுவேன். இது என்ன காதா இல்லை வேறு என்னது ப்ரோ? கேட்க முடியல, கேட்டுனே இருக்க. நல்லா உலக்கி வச்சு குத்துறா மாதிரி நல்லா தூக்கி குத்துறீங்க காதில். இப்போ இதுக்கே வந்து நிறைய பேர் கமெண்ட் பண்ணுவாங்க, உங்களுக்கு வந்து பொறாமை வந்து உங்களுக்கு வந்து இது வரலன்னு சொல்கிறீங்க. நீங்கள் நான் வேணா நினச்சிக்கோங்க, அப்படியே கூட வச்சுக்கோங்க. என்னோட மனதில் கிடையாது. நாங்களும் லேபருக்கு வேலை செய்கிறோம் தான். கண்டிப்பாக சொல்கிறேன். ஏன்னா நாங்கள் வந்து ஒரே நிமிஷம் இருங்க. ஒரு வாரம் வேலை செஞ்சுட்டு அந்த லாஸ்ட் நாளில் வர சேலரியை வச்சு தான் நாங்கள் ஃப்ராக் வாங்கி அடிப்போம். சரிங்களா? நம்மளுக்கு வந்து எல்லாரும் ரிவ்யூக்கெலாம் கொடுக்குறது கிடையாது. நம்ம ஓனாக, ஏன்னா அதோட கஷ்டம் நம்மளுக்கு தெரியும். நிறைய பேர் காசு கஷ்டப்பட்டு சேர்த்து வச்சு தான் வாங்குறீங்க. ஏன்னா யூடியூப்பில் வந்து எல்லாருமே சொல்லுவாங்க எல்லா ஃப்ராக் நல்லா இருக்குன்ட்டு. நம்ம சொல்கிறது என்ன, லோ பட்ஜெட் ஃப்ராக் போடுங்க. பிகினர்ஸுக்கு அதை சஜஷன் பண்ணுங்கள். எத்தா உடனே இந்த டீலருமே என்ன பண்ணுறாங்கன்னா, இது கடைக்காரங்குமே எடுத்தா உடனே நல்லா குவாலிட்டியாக பிகினர்ஸ் எல்லாம் குத்துடுறாங்க. தெரியாது என்ன தெரியும் பண்ணுவான், தூக்கி இப்படி அடிப்பான், லைன் கட் ஆகி போயிடும் ஃப்ராகோட. அது எப்படி அடிக்குதுன்னு தெரியாது. ஸ்டார்டிங்கில் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சில வாட்டி சிக்காகி கட் ஆகி போயிடும் ஃப்ராகு. அவன் புதுசாக கற்றுப்பான். அப்போ தான் அவங்ககிட்ட போய் நல்ல ஃப்ராக் குத்துருவாங்க. தூக்கி அடிப்பான், கட் ஆகி போயிடும். அவ்வளோதான். அதான் நான் சொல்கிறேன். 500 ரூபா கொடுத்து அவர் வாங்கி அறுத்துன்னு போயிடுச்சுன்னா பார்த்து எவ்வளோ அவருக்கு தான் லாஸு. எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் அந்த 500 ரூபா சம்பாதிக்கிறதுக்கு. ஆனால் சொல்கிறேன், ஒரு 100 ரூபாயில் 150 ரூபா ஃப்ராக் கொடுங்க, அதில் அடிக்கிட்டோம். மேக்ஸு 200 ரூபாய் கூட வாங்கட்டுமே ஃப்ராகு. 80, 180, 200 அவ்வளோதான்.
அவ்வளோதான். அதுக்கு மேலாம் புதுசாக நீங்கள் கற்றுக்கிறீங்கன்னா வாங்கக்கூடாது. உங்களுக்கு தான் லாஸ். நீங்கள் அடி நல்லா அடிச்சுட்டு அதுக்கப்புறம் நேக்கெலாம் கற்றுட்டு அதுக்கப்புறம் அடிங்க. நானா பேன்மேல் ஃப்ராகா தூக்கி போட்டு சுற்றினே இருப்பேன். வேகமாக சுற்றுவேன். மீன் வந்து அச்சு அதுவாக லாக் ஆகிடும். நம்ம வந்து லாக் கூட பண்ணதில்ல. அதுதான் ஹேண்ட்மேடு தெரிஞ்சுக்கங்க. மெயினாக இன்னொரு விஷயம் அதுதான் ஹேண்ட்மேடு. ஹேண்ட்மேட்னா என்னென்னா லப்பர் குவாலிட்டி நல்லா இருக்கும், பணத்தை ஆட்டோமேட்டிக்காக லாக் ஆகிடும். நான் ஓப்பனாக என்னோட போதும் லாக்கு லைட்டாக தூக்கினாலே போதும். அதுனா அவன் செல்லாருன்னா அவனா முள்ளு திரும்பிடும், மீன் மிஸ் ஆகிடும். அதுதான் சின்ன ஃபால்ட் ஹேண்ட்மேடில் ஒன்றும் கிடையாது. இதே நம்ம நார்மலாக 180 rupees பார்த்தோன்னா லப்பர் ஆடாக தான் இருக்கும். ஆனால் மீன் தரமாக நம்ம டைட்டாக ஊக்க படித்து ஏற்றும் போது ஒரு ஃபீல் இருக்கும் பாருங்கள். அந்த ஃபீலே வேறு தான். நான் சொல்கிற ஃப்ராக் வேணால் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோட சஜஷன் ஆர்கஸ் ஃப்ராகு. வந்துட்டான்டா யாரு இது? அவன் தானே ஆர்கஸ் ஃப்ராக் 180 rupees. மீன் மேலே போட்டேன்னா ஏன்னா ஆல் ஏரியாவில் கில்லின்ற மாதிரி அவன் எல்லா இடத்துலையுமே. ஏன்னா ஆர்கஸோட ஃபேன்ஸ் இருப்பாங்க, கண்டிப்பாக அவங்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுவாங்க, நீங்களே பாருங்கள். ஏன்னா எவ்வளோ ஃபேன் பேஸ் தெரியுமா ஆர்கஸுக்கு. கிடைக்காம இருந்து அந்த ஃப்ராக் திருப்பி வந்தது மார்க்கெட்டுக்கு. வந்த உடனே நானே சொல்கிறேன் பர்சனலாக 20 பீஸ் வாங்கினேன். இன்னமும் இருக்குது. எல்லாருக்கும் பார்க்குற எல்லாருக்கும் அதை கொடுத்தோம். அதை கண்டிப்பாக எல்லாருமே கொடுத்தோம். பிக்னஸ் நம்மக்கிட்ட வர எல்லா பிக்னஸுமே நம்ம அதான் கொடுத்தோம். சொல்ல போனால் அதை நான் யூஸ் பண்ணாமல் பாக்ஸ்லேயே வச்சிருக்கிறேன். ஏன் சொல்லுங்க, திரும்ப கிடைக்காது. கிடைக்காது. பத்திரமா வச்சிருந்து பாக்ஸ்லேயே வச்சிருக்கேன். அதுதான் உண்மையான ஃப்ராகோட வெற்றியே. சூப்பராக 8 கிராம் தான். பையன் நின்று பேசுவான். சொல்கிற மாதிரி சின்ன பொம்மை தான், செம்ம ரிசல்ட்டாக இருக்கும் அந்த ஃப்ராகு. வேற லெவல். சும்மா நானும் ஹேண்ட்மேடு வாங்கினேன், போட்டோன்னே அடிச்சது ஊக்கப் பண்ணுறேன். அதில் என்ன கிக் இருக்குது? தயவு செஞ்சு சொல்கிறேன், ஒரே பிராண்டே யாரும் ஹைப் பண்ணாதீங்க. அப்படியே போட்டேன் கர கர கர. அங்கே பார்க்கவே வேணாம். வேங்க பார்த்து சுற்றி நிற்பான். மீன் அடிச்சுட்டா வலிச்சிட்டு போவோம், அவ்வளோதான் ஊக்கு. அதான் அவள்தான் மீன் கையில். அவன் சிரிப்பு அதெல்லாம். வந்து பாருங்க கிட்டத்தட்ட முக்கா ஜம்பிங் ஃப்ராக் போட்டு ஓட்டிடுவானுங்க. அதுதான் செம காமெடி. அவ்வளோ செடி இருக்கும், அதில் ஜம்ப் ஃப்ராக் போட்டு ஓட்டுவாங்க. ப்ரோ இந்த பிச்சைக்காரன் படத்தில் வரா மாதிரி பீர் குடிக்கணும்னா எதுக்குடா வரீங்க? போர் தண்ணி போகிற வழியில் குடிச்சிட்டு போக வேண்டியது. அதே மாதிரி தான் எதுக்கு நீங்களே ஜம்பிங் ஃப்ராக் எதுக்கு அடிக்கணும் தெரியுமா? இந்த மாதிரி இடத்துல அலை வருதா, மீன் நிறைய இருக்குது. நார்மல் ஃப்ராக் போட்டிங்கன்னா மிஸ் ஆகும், அலையில் வைப்ரேஷன் தெரியாது. அதுக்காக தான் ஜம்ப் ஃப்ராக்ன்ட்டு ஒரு ஃப்ராக்கை எடுத்துகிட்டு வந்தானுங்க. அதை வந்து மீன் இருக்கிற இடத்துல போட்டு அடிச்சுட்டு அதை ஓவர் ஹைப் பண்ணிட்டு புல்லு மேலேயும் போடுறானுங்க. தயவு செய்து சொல்கிறேன், ஜம்ப் ஃப்ராகோட யூசேஜ் எதுக்குன்னு தெரிஞ்சு அடிங்க. எல்லா இடத்துலையும் போட்டு அடிக்காதீங்க. ஓவராக அதையும் ஹைப் பண்ணிவிட்டு என்னண்ணா இப்போ மீன் பிடிச்சே ஆகணும்டா சுற்றுவேன் போட்டு கர 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 சுற்றுவேன். அதுவும் வந்து அச்சு லாக் ஆகிடும். அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. அதான் ஜம்ப் ஃப்ராகோட யூசேஜ் தெரியாமலே போட்டு அடிச்சிருவானுங்க. போங்கடா முடியல என்ன. நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு என்ன கமெண்ட் பண்ணாலும் எனக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் நான் சொல்கிறது உண்மைன்னு யாருன்னா சொன்னீங்கன்னா மறைக்காமல் அவங்க மட்டும் கமெண்ட்டில் ட்ரூன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள், சரிங்களா? இது வந்து நான் உங்களுக்காக தான் பேசுகிறேன், எனக்காண்டிலாம் பேசலை, உங்களுக்காக தான். நிறைய பேர் வந்து ஏமாந்துருப்பீங்க, அவங்களுக்காக மட்டும்தான் நான் பேசுகிறேன். எங்களுக்கு இதில் பார்த்து யாரை பார்த்து போகாமையும் இல்லை, போட்டியும் இல்லை. ஏன்னா நாங்கள் தான் நீங்களாம் வந்து ஒரே இடத்துல வந்து குண்டிச்சேரியில் குதிரை ஓட்டுறீங்க. நாங்கள் வந்து ப்ரொஃபஷ்னலாக இங்கேருந்து இதுக்காண்டி 350 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி நாங்களாம் அடிக்கிறாள், சரிங்களா? எங்களுக்கு இதனால் பொறாமலாம் இல்லை. தயவு செஞ்சு வெளியே வாங்க, ஒரே இடத்துல அடிக்காதுங்க. வெளியே வந்து அடிச்சு பாருங்கள், அப்போ தான் அவங்களுக்கு வர தீ வாசனை தெரியும், புகையிறது தெரியும். கிட்டத்தட்ட இன்றைக்கி மட்டுமே டோட்டலாக ஒரு 90 கிலோமீட்டர் கிட்டே சுற்றிட்டோம். இன்றைக்கி வந்து ஒரு 45 மினிட்ஸ் ஆயிடுச்சு இந்த பிளேஸுக்கு வந்து. ஒரு மீன் கூட அடிக்கலை. ஆனால் அந்த இடத்துல அவ்வளோ மீன் இருக்குது, அங்கங்கே அடிக்குது, பார்த்தீங்கன்னா தெரியும், ஆனால் எடுக்கலை. ஸோ இதான் மக்களே உண்மை. பார்த்துக்குங்க, தெரிஞ்சுங்க, புரிஞ்சுங்க. தயவு செஞ்சு சொல்கிறேன், ஒன்றை விட ஒன்று புதுசாக வரும், பல பலன் இருக்கும். எல்லாமே வாங்கிட்டீங்கன்னா அடிக்க முடியாது. இல்லை ப்ரோ, உண்மையை உரைக்க சொல்லி ஆகணும்ல. நம்ம யாரையும் டார்கெட்டு போட்டி போகிறாமலாம். நான் அதான் சொல்கிறேன், எனக்கு வந்து எல்லாருக்கும் ரியாலிட்டி புரியணும். சும்மா நானும் ராட்ரியில் வாங்கினேன், போட்டேன், வேகமாக கரகரம் சுற்றுறேன், மீன் வந்தாச்சுது, ஹேண்ட்மேட் ஃப்ராக் வாங்கினேன், அதில் என்ன யூஸ் இருக்குது? நான் இப்படி அடிப்பேன், படுத்துக்கிட்டும் அடிப்பேன், உக்காந்துட்டு அடிப்பேன், முடிஞ்சுக்கிட்டும் அடிப்பேன், ஆனால் மீன் அடிக்கும். தட் இஸ் கால்ட் ஹேண்ட்மேட் ஃப்ராக். அவ்வளோதான். போதும் ப்ரோ, சொல்லி வாய்தான் வலிக்குது, முடிச்சுப்போம். ஸோ காய்ஸ் பார்த்துக்குங்க, தெரிஞ்சுக்கங்க, புரிஞ்சுங்க, உஷாராகிடுங்க. ஸோ ஹேண்ட்மேட் ஃப்ராக் நான் யூஸ் பண்ண வேணாம்னு சொல்லலை, அது எந்த இடத்துல யூஸ் பண்ணமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிங்க. மற்றபடி பிக்னஸாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு லோ பட்ஜெட்டில் வாங்கி அடிங்க, சரிங்களா? அரௌண்ட் ஒரு 2500 ராட் அண்ட் ரீல் வாங்கி
நார்மலாக 180 ருபீஸில் ஃப்ராக் வாங்கி அடித்து கற்றுக்குங்க. அதுக்கப்புறம் ஹேண்ட்மேட் ஃப்ராக் வாங்குங்க ப்ரோ. எனக்கு முக்கியமாக லிப் கிரிப்பரு பிளேயரு இது ரெண்டுமே வேணும். அதுவும் முக்கியம் தான். கை விட்டிங்கன்னா கை டாராயிடும். ப்ரோ இதெல்லாம் சொல்லிட்டு மறக்காமல் அது சொல்லாமல் விட்டுமே. ஆப்ரேஷன் பண்ணி தான் எடுக்கிற மாதிரி. நேற்று ஒரு வீடியோ பார்த்தேன், இங்கே ஏறி இருக்கு மூஞ்சில, பின்னாடி ஆள் நிற்கிறது தெரியாம காஸ்டிங் பண்ணுறோம். டப்புன்னு அடிச்சுடுவாங்க. டைசன் சொல்கிற கிரிப்பரும் வாங்கிக்கிங்க. டேரெக்டாக வாய்க்குள்ளே கை விட்டிங்கன்னா உங்கள் கைக்கு நான் கேரண்டி இல்லை, கை கட் ஆகிடும். ஏன்னா விரால் பல்லு அவ்வளோ ஷார்ப்பாக இருக்கும். முக்கியமான ஆக்சசரிஸ்லாம் வாங்கி வச்சுக்கோங்க. பார்த்து 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 அதுவும் அந்த மலை பாருங்க, ஏதோ ஏறி உட்காந்து வரங்களா எவ்வளோ மெல்லிசா அழகாக இருக்கு. போய் இத்துடன் வீடியோ முடித்துக் கொள்கிறோம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.